வணக்க நண்பர்களே, என்னடா காடு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட தோட்டத்துக்கு வந்தோம். தோட்டத்தில் பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நெல்லிக்காய் மரங்க, அதில் ஒவ்வொரு மரத்துலேயும் அது பாட்டுக்கு 1000 நெல்லிக்காய் காய்ச்சிருந்துச்சுங்க. ஒரே அதிசயமாக இருந்துச்சு. அப்படியே தோட்டத்துக்குள்ளே போனால் உள்ளே பலாமரம் இருந்துச்சுங்க. ஒரு குட்டியாக அழகாக இருந்துச்சு. அது பிஞ்சா மேலே நிறையா பலாக்காய் இருந்துச்சு. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வேடிக்கை பார்த்துட்டு நேராக தோட்டத்துக்குள்ளே போனோம். தோட்டத்துக்குள்ளே போனால் நெல்லி தோட்டமே வச்சுருக்காங்கங்க. பாருங்கள், நெல்லிக்காய் எப்படி பக்கத்துலேயே கையில் கெட்டுற அளவுக்கு அழகாக பிடுங்குற மாதிரி இருந்துச்சுங்க. பெரிய நெல்லிக்காய்ங்க. இது ஃபுல்லாகவே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா, அந்த நெல்லிக்காய் ஃபுல்லாத்தையும். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிருந்தோம். அவங்க வீட்டில் இருக்க தோட்டத்தை தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். பாருங்கள், பார்க்க ரொம்ப விவசாய குடும்பம். உண்மையிலே நல்லா உழைக்கிறவங்களா இருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தா தென்னை மரம் இருந்துச்சு. அதுலேருந்து இளநீ பறிச்சுட்டு இருந்தாங்க எங்களுக்கு குடிக்கிறதுக்கு. நாங்கள் நின்று இந்த கொய்யா மரம், அப்புறம் மாங்காய் மரம், அப்புறம் நெல்லிக்காய் மரம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எனக்குலாம் ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நான் பார்த்ததே இல்லை. நெல்லிக்காய் மரத்தில் இவ்வளோ நெல்லிக்காய் எப்படி இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்த்தது. அப்புறம் சரி வாங்க, வெயிலுக்கு வந்து இளநியை குடிங்கன்னு சொன்னாங்க. இளநியை வாங்கி குடித்தாங்க. இளநீ குட்டி இளநியாக தாங்க இருந்துச்சு. ஆனால் அதில் அவ்வளோ தண்ணிங்க. தேங்காய்லாம் இல்லை, இளநீ ஃபுல்லாகவே தண்ணி தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பயே பறித்து அப்பயே குடிக்கிறது வந்து அது ஒரு டேஸ்ட்டுங்க. குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட நீங்கள் 2 இளநியை குடிங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரிம்மா, நான் 2 குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் இளநியை வெட்டி கொடுத்தாங்க. அவரும் குடிச்சிட்டாரு. நான் இளநீ தட்டி தட்டி குடித்தேங்க. இன்னும் தண்ணி இருக்கா, இன்னும் தண்ணி இருக்கான்னு. சரி, ஒரு இளநீ போதுமா, இன்னொரு இளநீ வேணுமான்னு கேட்டார். இல்லை வேணாம், நீங்கள் குடிங்கன்னு சொன்னேன். அவர் இளநீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தார். உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இளநீ குடிக்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரே மரத்தில் 2 விதமான இளநீ இருந்துச்சுங்க. ஒரு இளநீ நல்லா தண்ணி நல்லா இருந்துச்சு. இன்னொரு இளநீ கொஞ்சம் உப்பு கரைச்சிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் பாப்புக்குட்டி போய் அங்கே இருக்க நெல்லிக்காய் தோட்டத்தில் இருக்க நெல்லிக்காயெல்லாம் குட்டி குட்டி காயெல்லாம் பிடுங்கிட்டு இருந்து, இந்தாம்மா நீ வைம்மா, நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போவோம் அப்படின்னு இப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பறிக்கிறாங்கன்னு பாருங்கள். உண்மையிலே அவங்களாம் இதெல்லாம் பார்த்ததில்ல, நானே பார்த்ததில்ல. என்னமோ அந்த பிள்ளை எப்படி பார்த்துருக்கோம். உண்மையாக பெரிய விஷயந்தாங்க. இவ்வளோ பெரிய தோட்டத்தை அவங்க பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டந்தாங்க. அதெல்லாம் வந்து கான்ட்ராக்டாக விட்டாங்களாம். அவங்களே வந்து பறிச்சுட்டு அவங்களே வந்து அதுக்கு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. கடைசியில் எல்லாமே சேர்ந்து முந்தானையில் நெல்லிக்காய், கொய்யாப்பழம் எல்லாத்தையும் போட்டாங்க. சரி, நானும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.